Vanakkam students, all of you fine? Okay, I am also fine. In today's session, I am going to teach about the magnetism, especially the introduction of the magnetism. அப்படின்னு என்ன அர்த்தம்? இன்றைக்கி கிளாஸில் காந்தவியல் பற்றின ஒரு அறிமுகத்தை தான் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். சரிங்களா? டிஸ்பிளேயில் ஒரு டயக்ராம் பார்த்துட்ருக்குறீங்களா? அதிலேருந்து என்ன உங்களுக்கு புரியுது? அதாவது ஒரு நீர்ப்பரப்பில் நீரை விட அடர்த்தி கம்மியாக இருக்கிற பொருள் மிதக்கிறத கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. அப்படின்னா on the liquid surface or water surface some objects will floating with a low density when compared to the water. ஆனால் இந்த டயக்ராமில் நம்ம என்ன பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்? மேக்னெட்ஸ் லெவிட்டேஷன், காந்தம் மிதக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. It is one of the amazing fact, that is due to the attractive nature of the magnets are levitating in the air medium. காந்தங்கள் தன்னோட கவரும் தன்மையினால் என்ன பண்ணுது? மிதக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். மேக்னெட்ஸ்னால் யார்? காந்தங்கள். No doubt its behavior will attract everyone. என்ன அர்த்தம்? எந்த சந்தேகமும் இல்லை. நோ டவுட்னா எந்த சந்தேகமும் இல்லை. காந்தம்ங்கிறது எல்லாத்தையும் கவரக்கூடியதுன்னு சொல்கிறாங்க. இன்னும் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, காந்தங்கள் தங்களோட தன்மையினால் அனைவரையும் ஈர்க்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். The world enjoys its benefits to lead a modern luxurious life. அப்படின்னு என்ன அர்த்தம்? பெனிஃபிட்ஸ்னால் என்னது? அதனோட பயன்பாடுகள் இல்லையா? லீட் டு மாடர்ன் அப்படின்னா நவீன லக்ஸூரியஸ் லைஃப். மாடர்ன் லக்ஸூரியஸ் லைஃப் அப்படின்னா ஒரு நவீன சொகுசு வாழ்க்கை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தி வேர்ல்டு என்ஜாய்ஸ் இட்ஸ் பெனிஃபிட்ஸ் to lead a modern luxurious life. That means காந்தத்தின் பயன்களை கொண்டு இந்த உலகம் நவீன சொகுசு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறது அல்லது அனுபவிக்கிறதுன்னு சொல்லி சொல்கிறோம். The study of magnets. What is this? The study of magnets fascinated அப்படின்னு என்னது? ஒரு விதத்தில் வழிவகுக்குதுன்னு சொல்லலாம். சயின்டிஸ்ட் அரவுண்ட் அவர் குளோப் ஃபார் மெனி செஞ்சுரிஸ் அண்ட் ஈவன் நவ் டோர் ஃபார் ரிசர்ச் ஆன் மேக்னெட்ஸ் இஸ் ஸ்டில் ஓப்பன். காந்தங்கள் என்ன பண்ணுது? ஃபேசினேட்னா வழிவகுக்குது அப்படின்னு சொல்கிறோம். இந்த உலகத்தில் இருக்கிற அறிவியல் அறிஞர்களுக்கு பல நூற்றாண்டுகள், மெனி செஞ்சுரிஸ்னு என்னது? பல நூற்றாண்டுகள். சயின்டிஸ்ட் அரவுண்ட் தி குளோப் அப்படின்னா உலகத்தில் இருக்கிற எல்லா அறிவியல் அறிஞர்கள் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் காந்தங்கள் பற்றின ஆராய்ச்சிக்கு அதனோட கதவுகள் இப்போ வரைக்கும் திறந்தே இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுதான் பல நூற்றாண்டுகளாக காந்தம் பற்றிய படிப்பானது உலகம் முழுவதும் உள்ள பல்வேறு அறிவியல் அறிஞர்களுக்கு கவர்ந்தெழுக்கக்கூடியதாக இருந்து வந்துள்ளது. அது மட்டும் இல்லாது இன்றும் கூட காந்தம் பற்றிய ஆய்வுகள் தொடர்ந்து கொண்டே உள்ளன. All are clear with this?
லிசன். இங்கே இமேஜில் ஒரு பேர்டோட ஃபோட்டோ இருக்குது, பார்க்குறீங்களா? இந்த பேர்டுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிப்ரோஃபின்சஸ் அப்படின்னு பேர். எக்ஸாம்பிளுக்கு இந்த பேர்டை எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் இருக்குது. எதுக்கு இருக்குது? மெனி பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் have magnetic sense in their eyes using earth magnetic field for navigation. பேர்ட்ஸ்னா பறவைகள், அனிமல்ஸ்னா விலங்குகள். மேக்னெட்டிக் சென்ஸ் இன் தேர் ஐஸ் அப்படின்னா தன்னோட கண்களில் வந்து காந்த உணர்வு திறனை பெற்றுள்ளது. எதை அடிப்படையாக வச்சு? எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படின்னா என்னது? புவி காந்த புலம். நார்த்து சவுத்துன்னெலாம் சொல்கிறோம் இல்லையா, அதை தான் சொல்கிறாங்க. ஃபார் நேவிகேஷன் அப்படின்னு என்னது? திசையை கண்டுபிடிக்கிறதுக்கு. எந்த திசையில் நம்ம இப்போ பறந்துக்கிட்டு இருக்கோம், எந்த திசையை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத பறவைகள் மற்றும் விலங்குகள் தெரிஞ்சுக்கிறதுக்காக தன்னோட கண்ணில் ஒரு காந்த உணர்திறனை பெற்றுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் மெனி பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் have magnetic sense in their eyes using earth magnetic field for navigation. புவி காந்தப்புலத்தை பயன்படுத்தி திசையை அறிவதற்காக பெரும்பான்மையான பறவைகளும் விலங்குகளும் அவற்றின் கண்களில் காந்த நுண்ணுணர்வுகளை பெற்றுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. முன்னாடி நம்ம இமேஜில் பார்த்தோம் இல்லையா, அந்த பேர்டை பற்றி தான் இங்கே சொல்லியிருக்கோம். மேக்னெட்டிக் சென்சிங் இன் ஐஸ் ஃபார் ஜிப்ரோஃபின்சஸ் பேர்ட்ஸ். இது ஆஸ்திரேலியாவில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. காந்த உணர்திறன் தன்னோட கண்களில் பெற்றுள்ளது டியூ டு, அதுக்கு மெயினாக ஒரு விஷயம் சொல்கிறாங்க. எந்த காரணத்தினால அந்த ஜிப்ரோஃபின்சஸ் பேர்டோட கண்ணில் வந்து அந்த காந்த உணர்திறன் இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னா, புரோட்டீன் கிரிப்டோக்ரோம்ஸ். யாருது? புரோட்டீன் கிரிப்டோக்ரோம்ஸ். அதனோட ஷார்ட் ஃபார்ம் வந்து CRY4ன்னு சொல்கிறாங்க. தட் இஸ் ப்ரெசன்ட் இன் ரெட்டினா. அந்த ஜிப்ரோஃபின்சஸ் பறவையோட கண்ணோட விழித்திரையில் யார் இருக்கிறா? புரோட்டீன் கிரிப்டோக்ரோம்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதுதான் அந்த கண்ணில் காந்த உணர்திறனை கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. இட் uses earth magnetic field for navigation. இது எதை அடிப்படையாக வச்சு இந்த விஷயம் அமைஞ்சிருக்கு அப்படின்னா நம்மளோட புவி காந்த புலத்தை அடிப்படையாக வச்சு அமைஞ்சிருக்கு. அதுதான் எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு சொல்கிறது. எதுக்காக அந்த காந்த உணர்திறன் அப்படின்னா நேவிகேஷன், திசையை கண்டுபிடிக்கிறதுக்கு. அந்த குறிப்பிட்ட பறவை வந்து நாம் இப்போ எந்த திசையில் பறந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத அது உணர்ந்துக்கிறதுக்காக தான் அந்த காந்தத்தன்மை அதனோட கண்களில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மேக்னெட்டிக் சென்சிங் இன் ஐஸ் ஃபார் ஜிப்ரோஃபின்சஸ் பேர்ட் டியூ டு புரோட்டீன் கிரிப்டோக்ரோம்ஸ் CRY4 present in retina. It uses earth magnetic field for navigation. That is, கண்களின் காந்த நுண்ணுணர்வு ஜிப்ரோஃபின்சஸ் என்ற ஆஸ்திரேலிய பறவை அதன் விழித்திரையில் உள்ள புரோட்டீன் கிரிப்டோக்ரோம்ஸ் கொண்டு புவி காந்தப்புலத்தை உணர்ந்து அது பறக்கும் திசையை அறிந்து கொள்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுதா? Magnetism is everywhere from tiny particles like electron to the entire universe. அப்படின்னு என்ன அர்த்தம்? எலக்ட்ரான் போன்ற நுண்துகள்களிலிருந்து பிரபஞ்சம் வரை எங்கும் காந்தவியல் நீக்கமர நிறைந்துள்ளது. எலக்ட்ரான் மாதிரி சின்ன துகளில் இருந்து யூனிவர்ஸ்னால் என்னது? பிரபஞ்சம்னு சொல்கிறோம் இல்லையா, அதை தான் சொல்கிறாங்க. எல்லா இடத்துலையும் இந்த காந்தவியல்ங்கிற ஒரு கருத்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இயல்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஹிஸ்டாரிக்கலி தி வேர்ட் மேக்னட்டிசம் வாஸ் டெரைவ்டு ஃப்ரம்
அயன் ஓர், தட் இஸ் மேக்னடைட். அதாவது அதிகாரப்பூர்வமாக வரலாறு என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த மேக்னட்டிசம் அப்படிங்கிற வேர்டை வந்து அயன் ஓரான மேக்னடைட்லேருந்து தான் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காந்தவியல் பேர் இரும்பின் தாதுவான மேக்னடைட்லேருந்து தான் உருவாச்சு அப்படின்னு வரலாறு சொல்லுது. அதுதான் அதுக்கு அர்த்தம். ஹிஸ்டாரிக்கலி தி வேர்ட் மேக்னட்டிசம் வாஸ் derived ஃப்ரம் அயன் ஓர் மேக்னடைட். Fe3O4ன்னு அதை சொல்கிறாங்க. இன் ஓல்டன் டேஸ் magnets were used as magnetic compass for navigation. ஓல்டன் டேஸ்னால் என்னது? பண்டைய காலம், பழங்காலத்தில் காந்தங்களை எதுக்கு பயன்படுத்தியிருக்கிறாங்க? காந்த ஊசி பெட்டி தயாரிக்கிறதுக்கு. காம்பஸ் நீடில்னால் யார்? காந்த ஊசி பெட்டி தயாரிக்கிறதுக்கு. எதுக்கு அப்படின்னா திசையை கண்டுபிடிக்கிறதுக்கு. பூமியோட வடதிசை எது, தென் திசை எது, நார்த் எது, சவுத் எது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் மேக்னெட்டிக் காம்பஸ் நீடிலை நம்ம யூஸ் பண்ணுறோம். அதுக்கு தான் பழங்காலங்களில் காந்தங்களை பயன்படுத்தி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் யார்? மேக்னெட்டிக் தெரபி ஃபார் ட்ரீட்மெண்ட். மேக்னெட்டிக் தெரபி ஃபார் மேக்னெட்டிக் தெரபி ஃபார் ட்ரீட்மெண்ட் இல்லையா, காந்த சிகிச்சைக்கு. அண்ட் ஆல்சோ யூஸ்ட் இன் மேஜிக் ஷோஸ். இந்த தந்திர காட்சிகள், மேஜிக் செஞ்சு காமிக்கிறாங்க இல்லையா, அதுக்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா காந்தங்களை பண்டைய காலங்களில் பயன்படுத்தி இருக்காங்க. ஓகேவா? In modern days, most of the things we use in our daily life contain magnets. இந்த நவீன உலகத்தில் நம்ம பயன்படுத்துகிற பெரும்பாலான பொருட்களில் யார் இருக்கிறா? காந்தம் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா மோட்டார்ஸ் மின் இயந்திரங்களில் இருக்குது, சைக்கிள் டைனமோ மிதிவண்டி மின்னியற்றிகளில் இருக்குது, லவுட் ஸ்பீக்கர்ஸ் ஒலிபெருக்கிகளில் இருக்குது, மேக்னெட்டிக் டேப்ஸ் காந்த நாடாக்கள். எங்கே அதை யூஸ் பண்ணுறோம்? இந்த காந்த நாடாக்கள் மேக்னெட்டிக் டேப்ஸ் யூஸ்ட் இன் ஆடியோ அண்டு வீடியோ ரெக்கார்டிங். மொபைல் ஃபோன்ஸ் நம்மளோட அலைபேசியில் இருக்குது, ஹெட்ஃபோன்ஸ் இல்லையா, குறு ஒலிப்பான்களில் இருக்குது, சிடி குறுந்தகடுகளில் இருக்குது, பென்ட்ரைவ் தெரியும் உங்களுக்கு இல்லையா, பேனா வடிவ சேமிப்பான்னு அதுக்கு பேர், ஹார்ட் டிஸ்க் ஆஃப் லேப்டாப் மடிக்கணினியில் உள்ள பன் தகடுகள், அதுக்கப்புறம் ரெஃப்ரிஜரேட்டர் டோர்ஸ் குளிர்பதன பெட்டியோட கதவுகள், அப்புறம் ஜென்ரேட்டர்ஸ் அப்படின்னா மின் இயற்றிகள் ஆர் எ ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ். இப்போ நான் சொன்ன லிஸ்ட் அவுட் பண்ண டிவைசஸ்லாம் யார் இருக்கா? காந்தம் இருக்குது. ஓகே. அடிஷ்னலி இயர்லியர் அப்படின்னா என்னது? முன்னாடி காலங்களில். அப்படின்னு என்னது? முன்னாடி காலங்களில் போத் எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னட்டிசம் வேர் தாட் டு பி டூ இண்டிபெண்ட் பிரான்ச்சஸ் இன் ஃபிசிக்ஸ். முன்னாடி நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருந்திருக்கிறோம்? ரொம்ப காலமாக சொல்கிறாங்க. இயர்லியர்னால் நெடுங்காலமாக அப்படின்னு அர்த்தம். மின்னியல் மற்றும் காந்தவியல் இரண்டும் ஒன்றுடன் ஒன்று தொடர்பற்ற இயற்பியலின் இரு வேறு பிரிவுகள் என நம்பிக்கிட்டு இருந்திருக்கிறோம். Earlier, both electricity and magnetism were thought to be two independent branches in physics. But in 1820, H.C. Oersted அப்படின்னா Oersted அப்படின்னு சொல்லலாம், observed the deflection of magnetic compass needle kept near a current carrying wire. இந்த இன்ஃபர்மேஷனை வந்து நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டேட் போர்ட்லேயே படிச்சிருப்பீங்க. ஒயர்ஸ்டெட் அப்படின்றவர் ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர். அவர் வந்து கிளாஸில் வந்து எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப்பெல்லாம் பண்ணி வச்சுட்டு அவர் லெசன் டீச் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. அப்போ அன்ஃபார்ச்சுனேட்டாக எதிர்பாராத விதமாக என்ன நடந்திருக்கு அப்படின்னா,
ஒரு காம்பஸ் நீடில் வந்து அந்த கரண்ட் கேரி ஆகிட்டு இருக்கிற வயருக்கு நியரஸ்ட்டாக நகரும்போது அந்த காம்பஸ் நீடிலில் டிஃப்ளெக்ஷன் நடந்திருக்கு. அப்படி டிஃப்ளெக்ஷன் நடந்ததுனால அவர் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாரு, ஸ்ட்ராங்காக அந்த விஷயத்தை சொல்கிறாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரவுண்ட் தி கரண்ட் கேரியிங் கண்டக்டர் தி மேக்னெட்டிக் ஃபீல்டு வில் பி ப்ரெசன்ட். மேக்னெட்டிக் ஃபீல்டு எங்கெல்லாம் ப்ரெசண்ட் ஆகிருக்கோ அங்கே தான் அந்த காந்த ஊசி பெட்டியில் இருக்கிற ஊசி வந்து விலகல் அடையும். எங்கெங்கே மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் ப்ரெசன்ஸில் இருக்கோ அங்கே மட்டும்தான் அந்த காம்பஸ் நீடில் இருக்கிற நீடில் வந்து டிஃப்ளெக்ட் ஆகும். அப்போ டெஃபினட்டாக ஒரு விஷயம் இங்கே ப்ரெசன்ஸில் இருக்குங்கிறத அவர் கண்டுபிடிச்சாரு. ஒரு கண்டக்டர் வழியாக கரண்ட் ஃப்ளோ ஆகும் பொழுது அரவுண்டு தட் கண்டக்டர் மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுங்கிறத அவர் கண்டுபிடிச்சார். இதுதான் அவரோட எக்ஸ்பெரிமெண்ட். In 1820, H.C. Oersted observed the deflection of magnetic compass needle kept near a current carrying wire. This unified the two different branches, electricity and magnetism, as a single subject, that is electromagnetism in physics. Yes or no? அந்த ஒயர்ஸ்டெட் கண்டுபிடிச்ச எக்ஸ்பெரிமெண்ட்டு ஒரு விஷயத்தை ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1820 மின்னோட்டம் பாயும் கம்பிக்கு அருகே காந்த ஊசி பெட்டியை கொண்டு வரும்போது அது விலகலடையும் என்ற H.C. ஆர்ஸ்டெட்டின் கண்டுபிடிப்பு மின்னியல் மற்றும் காந்தவியல் என்று பிரிந்திருந்த இவ்விரண்டு பிரிவுகளையும் மின்காந்தவியல் என்ற இயற்பியலின் ஒரே பிரிவாக ஒருங்கிணைத்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் டு மேக்னட்டிசம் கிளியராக புரிஞ்சுதா? ஓகே, குட். தேங்க்யூ ஃபார் லிசனிங்.